கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏனெனில் கிறிஸ்துவுக்குரியது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்தம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, வெறுமனவே அமைதியாக இருப்பதா? இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாக, அமைதியாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக சாந்தமாக இருப்பதாகும். இதைத்தான் பரிசுத்த பவுல் கூட தீத்துவுக்கு எழுதின புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். எல்லா சூழ்நிலையிலும், பதட்டமான சூழ்நிலையிலும், கடினமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு நிதானத்தையும் அமைதியையும் கொடுக்கின்றார். அப்படியாக நாம் நிதானமாக, அமைதியாக, பொறுமையாக, சாந்தமாக நாம் இருக்கின்ற பட்சத்தில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே மனுஷிகமாக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடைபிடிப்பது கடினம்தான். ஆனாலும் கூட எனக்கு அன்பானவர்களே, அநேக உயர்ந்த ஸ்தானங்களையும் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்களையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சாந்தத்தின் நிமித்தமாக, அமைதி நிமித்தமாக, பொறுமையின் நிமித்தமாக அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று அவருடைய சொந்த சாட்சியினாலும் அவருடைய வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்கும் பொழுதும் கூட அறிந்து கொள்ள முடியும். பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் நமக்கு நாமே பொறுமையாக, சாந்தமாக, அமைதியாக வாழும் பொழுது அது நமக்கு நட்பையும் உறவையும் வளர்க்கக்கூடிய ஒரு குணமாக காணப்படுகின்றது. சாந்தமே நமது சரீரத்தில் சுகம், அமைதி அனைத்தையும் கொடுக்கின்றது. சாந்த குணமுள்ளவர்களாயிருக்க நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து வேதத்தை தியானித்து ஜெபித்து கடவுளுடைய வார்த்தைகளை நாம் உள்வாங்கி அதன்படி நடக்க நாம் பிரயாசப்பட்டால் மட்டுமே போதுமானது. மீதியானவைகளை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். எல்லாவற்றையும் பொறுமையோடு, சாந்தத்தோடு, அமைதியோடு ஏற்றுக்கொண்டு நாம் காரியங்களை செய்ய முயற்சிக்கும் பொழுது தேவன் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கிருபைகளை நிச்சயமாகவே கொடுப்பார். அது போன்ற நன்மைகளை கர்த்தருடைய கரத்தில் பெற்றுக்கொள்ள நம்மை நாம் ஆயத்தம் செய்வோம். ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, சாந்த சுரூபி ஆகிய எங்கள் அன்பின் கடவுளே, ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் எதிர்கொள்கிற அநேக சூழ்நிலைகளிலும், அநேக கடினமான சூழ்நிலைகளிலும், பதட்டமான சூழ்நிலையிலும் கூட எங்களை அறியாமல் ஆண்டவரே பதட்டத்தோடு கர்த்தாவே அநேக தவறுகளை நாங்கள் செய்து கோபத்தோடு அநேக வார்த்தைகளை நாங்கள் விட்டு விடுகிறோம். தேவன் தாமே அவைகளினின்று எங்களை நீர் விடுவிக்கும்படியாய் அந்த சூழ்நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் கூட அமைதியோடு, சாந்தத்தோடு இருக்கிற ஒரு ஆவியை இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கற்றுக் கொடுத்த அந்த சாந்தத்தை, பொறுமையை, அமைதியை கடைபிடித்து நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கட்டளையிட்டிருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.